அன்பு நேயர்களுக்கு எனது கனிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக மற்றொரு வீடியோவில் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். நாம் இன்றைக்கி பார்க்க இருக்கிறது கருப்பு உளுந்து. இந்த கருப்பு உளுந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். நல்ல மணியாக ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். இந்த கருப்பு உளுந்து சாப்பிடுவதனால நமக்கு என்னென்ன நன்மைகள் சொல்லி என்னென்னு பார்ப்போம். இந்த கருப்பு உளுந்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாக பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஹார்மோனை சரி செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஒரு சில பேருக்கு ஹார்மோன் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த கருப்பு உளுந்து என்ன செய்யுது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. மேலும் பார்த்திங்கன்னு சொன்னால் இதை எப்படிலாம் சாப்பிட்லாம், எந்தெந்த மாதிரி உணவு வகைலாம் சாப்பிட்லான்னு சொன்னால் உளுந்த கஞ்சியாக சாப்பிட்லாம், இட்லியாக சாப்பிட்லாம், களி, இடியாப்பம், பல விதத்தில் என்ன செய்யலாம், இதை சாப்பிட்லாம். இதை பல விதத்தில் என்ன செய்யலாம் சாப்பிடலாம். அது முக்கியமாக பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் மிகவும் பயனுள்ளதாக என்ன செய்து அமைகிறது. மேலும் பார்த்திங்கன்னு சொன்னால் இது வாதம் இருக்கக்கூடியவங்க பார்த்திங்கன்னா அந்த கை கால் வாதம் இருக்கக்கூடியவங்க, நரம்பு இழந்து செயல்படக்கூடியவங்க, கை வராமல் கால் வராமல் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த உளுந்தில் எண்ணெயாக செஞ்சு அந்த நரம்பில் தடவும் போது அந்த என்ன செய்யுமா அந்த நரம்புகளானது சரியாக வருமா. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த கருப்பு உளுந்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ சக்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எண்ணெய் எடுத்து அதை செய்யும் அதை அந்த எண்ணெய் யூஸ் பண்ணும்போது அந்த நரம்புகள் என்ன செய்யுமா வலுப்பெறுமா. அதனால் அந்த நரம்பு வாதம் இருக்கக்கூடியவங்க என்ன செய்யலாம், இதை நம்ம சாப்பிட்லாம். மேலும் பார்த்திங்கன்னா நீர் வாதம்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கும் என்ன செய்யுது அந்த முட்டு வலிக்கு கை வலிக்குன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இதை என்ன செய்யலான்னு சொன்னால் இந்த கருப்பு உளுந்தை நல்லா வறுத்து பொடி செய்து அதை முட்டில் வலிக்குன்னு சொன்னால் அது முட்டில் என்ன செய்யணும், பற்று போட்டு நைட்டு ஃபுல்லாக பற்று போடணும். காலையில் எழுந்திரிச்சு வெந்நி வச்சு கழுவணும். இப்படி கழுவும்போது பார்த்திங்கன்னா இந்த தோலில் இருக்கக்கூடிய பல சத்துக்கள் அந்த முட்டியில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை தீர்வு கண்டு நல்ல ஒரு பிரச்சனைக்கு தீர்வாக அமைகிறது. அதனால் நீர்வாதம் இருக்கக்கூடியவங்க, நரம்பு பலவீனவங்க என்னச்சுன்னா இதை சாப்பிட்லாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா பீரியட்ஸான பெண்கள் இதை கண்டிப்பாக சாப்பிட்லாம். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கால் சோர்வாக இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப முக சோர்வாக இருக்கும், அவங்களுக்கு படபடப்பு அந்த மாதிரி காரியங்கள் வரும். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இதை கஞ்சியாக களியாக நம்ம கொடுக்கும்போது அது அவங்களுக்கு ரொம்ப பேலன்ஸ் பண்ணக்கூடியதாக நிச்சயம் இருக்கும். முக்கியமாக பீரியட்ஸ் காலத்தில் ஏற்படக்கூடிய அந்த வயிற்று வலி, அந்த இதில் பல வெள்ளைப்படுதல், இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு இது மிகவும் தீர்வு அளிக்கக்கூடியதாக இது இருக்கிறது. மேலும் பார்த்திங்கன்னா ஜீரண கோளாறு, ஃபைல்ஸ் பிரச்சனை, மலச்சிக்கல் பிரச்சனை, இதுக்கு பல காரியங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. முக்கியமாக பார்த்திங்கன்னா பெண்களுக்கு முகப்பரு பிம்பிள்ஸ் இதை பொலிவூட்டக்கூடியதாக இந்த உளுந்து என்ன செய்து அமைக்கிறது. முகத்தில் அந்த சுருக்கம் ஏற்படாமல் என்ன செய்யும் இந்த உளுந்து கருப்பு உளுந்து ஆக்கும். அதனால் இந்த கருப்பு உளுந்து என்ன செய்யணும், எல்லோரும் இந்த தோல் நீக்கிய உளுந்து தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் விட்டுட்டு இந்த கருப்பு உளுந்தை நம்ம சாப்பிடும்போது அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. முக்கியமாக பார்த்தோன்னு சொன்னால் கை வலி கால் வலி இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெயோடு சேர்த்து இந்த உளுந்தங்களியை சேர்த்து செஞ்சு சாப்பிடும்போது முக்கியமாக அந்த கன்சீவாக இருக்கக்கூடிய பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த பீரியட்ஸில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக. ஒருவேளை கன்சீவாக இருக்கக்கூடிய பிள்ளைங்க சாப்பிட்டாங்கன்னா அந்த கருவில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய எலும்பு வளர்ச்சி நல்லா இருக்குமா. முக்கியமாக எலும்பு வளர்ச்சிக்கு இது கால்சியம் சத்து இருக்குங்க. அதனால் எலும்பு வளர்ச்சிக்கு மிகவும் எலும்புகளை வலுவூட்டக்கூடியதாக என்ன செய்யுது இந்த கருப்பு உளுந்துக்கு இருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா பிபி, கொலஸ்ட்ரால் இதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஹை ப்ரெஷர் இருக்கக்கூடியவங்க என்ன செய்யலாம், இதை கஞ்சியாக சாப்பிட்லாம். கஞ்சியாக சாப்பிடும்போது அது நமக்கு என்ன செய்யும், அது பயனை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. கொலஸ்ட்ரால் கெட்ட கொழுப்பு இருக்கக்கூடியவங்க என்ன செய்யலாம், இதை சாப்பிடும்போது அந்த கெட்ட கொழுப்புக்கெல்லாம் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் வெளியேறும். அதனால் இதில் வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இருக்குங்க. வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இருக்கிறதுனால இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ் பேஷண்ட்டுகளுக்கு மிகவும் ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்க உளுந்தங்கஞ்சி, உளுந்தங்கூழ், உளுந்தங்களி அப்படி சாப்பிடும்போது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடியதாக இருக்கிறது. மேலும் பார்த்திங்கன்னா அந்த சிறுநீரக தொற்று, யூரினரிங் இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடியவங்க என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த அந்த யூரின் இருக்கும்போது இந்த கடைசியில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பயங்கர எரிச்சல் இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன செய்யலாம், ஒரு 2 டீஸ்பூன் இந்த உளுந்தை எடுத்து நைட்டு ஊற போட்டு காலையில் அந்த தண்ணியை மட்டும் குடிச்சிட்டோம்னு சொன்னால் அது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதனால் இதை ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம உணவில் சேர்த்துக்கொள்ளும்போது சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இது இருக்குது. அதனால் இது பல நோய்களை போக்கக்கூடியதாக இந்த கருப்பு உளுந்து இருக்குது.
முக்கியமாக உங்கள் வீட்டில் நீங்கள் தோசை போடணும்னு சொல்லி நினச்சிங்கன்னு சொன்னால் என்ன செய்யணும்னா உளுந்தை வந்து தொலி எடுத்துடக்கூடாது. தொலி எடுக்காமல் என்ன செய்யணும், அந்த உளுந்தை நம்ம பயன்படுத்தும் போது அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதனால் நீங்களும் இந்த கருப்பு உளுந்தை பயன்படுத்துங்க, வெள்ளை உளுந்தை பயன்படுத்தாதீங்க. இந்த கருப்பு உளுந்தை பயன்படுத்துவதன் மூலியமாக அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். தேங்க்யூ நண்பர்களே. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ-ஷாப்பிங். இந்த பைமோட் இ-ஷாப்பிங்கில் நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள், பல நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். இதில் வெல்கம் கிட் 1, வெல்கம் கிட் 2ன்னு சொல்லியிருக்குது. இதில் 23 பொருட்கள் அடங்கிய கிட் இருக்குது. அதனால் நீங்களும் இந்த பைமோட் இ-ஷாப்பிங்கை வாங்கி பயன்பெறுங்கள். தேங்க்யூ நண்பர்களே.